ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 5ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகையுடைய 30ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. 2024 முடிவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளை நாள் கார்த்திகத்துடைய 3வது தீப திருநாளாக வருது. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஆடை பாதி ஆள் பாதி அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தான் மெயின் ஒரு இது என்று சொல்லலாம். நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும். ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக அனைவரும் நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவசரமாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஓகே தான், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு நல்ல நாள்லாம் வரும்போது அந்த நாளில் என்ன சமைக்கணுமோ அதை சமைச்சு சாப்பிட்டாவே நமக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, கார்த்திகை பௌர்ணமியா அப்போ இதை சமை, கார்த்திகை அமாவாசையா அப்போ இதை சமை, மார்கழி அமாவாசையா இதை சமை, சஷ்டியா இதை சமை, இதை சாப்பிடு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன திதிக்கேற்ப நாம் சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அந்த வகையில் கார்த்திகை பௌர்ணமியில் நாளை நாள் பெண்கள் சமைக்க வேண்டிய உணவு எது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த உணவு சமைக்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பெண்கள் கண்டிப்பாக இந்த உணவை மட்டும் சமைங்க. ஆக்சுவலி கார்த்திகை தீபத்தண்டன்னைக்கு எந்த உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறத வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆன்மீக தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நாளைய கார்த்திகை பௌர்ணமியில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும் என்ன சமைக்கணுங்கிறது. ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பு தெரியாதவங்க கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. கவலையை போக்குறதுல சிறந்த ஒரு நாள்னா அது இந்த கார்த்திகை பௌர்ணமியை சொல்லலாம். இந்த நாளில் சிறப்பு மிகுந்த நாம் முருகன் விரதம் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகையில் வரக்கூடிய நிறைய சிறப்பான நாட்கள். கார்த்திகையில் கிருத்திகை விரதம், கார்த்திகையில் பௌர்ணமி, கார்த்திகையில் அமாவாசை, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கார்த்திகையில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதியே பிறந்துருச்சு. இந்த மாதம் எந்த தெய்வத்துக்கெல்லாம் உரிய மாதம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான், சிவபெருமான், விஷ்ணு பகவான், ஐயப்பன் இவங்க எல்லாருக்குமே உரிய மாதமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு மெயினாக இந்த மாதம் ரொம்ப உகந்தது என்று சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, முருகப்பெருமானுக்குரிய திருநாமமான கார்த்திகேயன் உருவானது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் இவருக்கு இந்த பெயர் உருவானதற்கு காரணம் என்னென்னா 6 கார்த்திகை பெண்கள் தான். 6 கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததுனால இந்த பெயர் முருகனுக்கு வந்தது. மேலும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் இந்த கார்த்திகை விரதம், அதாவது கார்த்திகையுடைய கிருத்திகை விரதம். மேலும் இந்த மாதத்தில் முருகனுக்கு இன்னொரு சிறப்பான நாள்னா அது கார்த்திகை பௌர்ணமியை சொல்லலாம்.
இந்த பௌர்ணமி நாளில் முருகனை விரதமிருந்து வழிபடக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பலனை அடையலாம் என்று சொல்லப்படுது. அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு நிறைய அபிஷேகங்கள் செய்யப்படும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் அபிஷேகம் சந்தன அபிஷேகம். இந்த சந்தன அபிஷேகம் யாரெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா கண்டிப்பாக சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. மேலும் சந்தன அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் மட்டும்தான் கிடைக்குங்கிறது கிடையாது. நீங்கள் சந்தன அபிஷேகம் செய்கிறதுனால உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் கிடைப்பாங்க. வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள்லாம் வெற்றியாகும். அதனால் சந்தன அபிஷேகம் செய்தால் பிள்ளை மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சிறப்பு பலனும் கிடைக்கும். அதனால் நாளை நாள் முருகப்பெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்து அனைத்து பலனையும் பெறுங்க. அதே போல் நாளை நாள் முருகன் சன்னதிக்கு போய் 3 அகல் விளக்கு ஏற்றி முருகன் சன்னதியை 9 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி பிரார்த்தனை செய்து வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். ஸோ வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. அதே போல் முருகன் சன்னதியில் 3 விளக்கேற்றி 6 முறை சுற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பலன் கிடைக்கும். சந்தன அபிஷேகம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் குழந்தை வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி நாளை நாள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பற்றிய அப்டேட் கிடைச்சிரும். அப்புறம் 5 விளக்கேற்றி கோவிலை 9 முறை ஆண்களும் 1 விளக்கேற்றி பெண்கள் 9 முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனை சுற்றி வேண்டிக் கொள்ளணும். அப்படி ஆண் பெண் நான் சொன்ன முறையில் விளக்கேற்றி சுற்றி முருகனை வழிபாடு செய்திங்கன்னா திருமண கைகூடு என்று சொல்லப்படுது. அதனால் திருமண கைகூடணும்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண்கள் நாளை நாள் முருகனுக்கு நான் சொன்ன முறையில் எத்தனை விளக்கேற்றணுமோ அத்தனை விளக்கேற்றி எத்தனை முறை நான் சுற்றி வர சொன்னனோ அத்தனை முறை சுற்றி வாருங்க. கண்டிப்பாக நாளைய கார்த்திகை பௌர்ணமியில் முருகனை இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாளை நாள் பௌர்ணமியில் இரவு வேளையில் நாம் சாப்பிட வேண்டிய அந்த சமையலை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். நிலாச்சோறு சாப்பிட்டு நாளை நாள் வழிபாடு செய்யணும். அப்படி நிலாச்சோறு என்ன சாப்பிட்ணும், நாளை நாள் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் நாளை பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ தான் நாளை நாள் என்ன சமைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். முருக வழிபாடு கூட நீங்கள் செய்யாமல் விட்டுறலாம். ஆனால் இந்த சாப்பாடு விஷயத்தில் நாளை நாள் செய்யாமல் இருக்கக்கூடாது. நாளை பௌர்ணமியில் நிலா சோறு சாப்பிட்டே ஆகணும். அது ஏன், என்ன காரணம், என்ன சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் இந்த நிலாசோடு சாப்பிடுவதற்கு பின்னால் ஆன்மீக காரணங்கள் மட்டுமின்றி அறிவியல் காரணங்கள் பலவும் இருக்குது. அதாவது நாம் நில வெளிச்சத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும்போது அந்த உணவுகளில் நிலவுடைய கதிர்கள் படுவது உண்டு. இது தெய்வீக தன்மையை ஏற்படுத்தும். நிலாசோருக்காக வைக்கப்படக்கூடிய உணவுகள் கண்ணாடி, மண் அல்லது வெள்ளி பாத்திரங்களில் மட்டும் வைக்க வேண்டும். மற்ற உலோகங்களில் உணவு வைத்து சாப்பிட்டால் அதன் பலன் நமக்கு கிடைக்காது. அதே போல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாளை இரவு வேளையில் உண்ணும்போது இது ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும். அதனால் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலாசோறு சாப்பிட வேண்டும். நாளை நாள் நிலாசோறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சாப்பிட்ணுன்னா கலவை சாதம் சாப்பிட்ணும். அதே போல் நாளை நாள் அசைவம், வெங்காயம், பூண்டு போன்ற தமச குணம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. நகங்கள் மற்றும் முடியை வெட்டக்கூடாது. நாளை நாள் சந்திர தரிசனம் பார்த்துக்கிட்டே தான் உணவு சாப்பிட்ணும். சந்திரன் உதயமானதுக்கு பிறகு நாம் சாப்பிட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது. நாளை நாள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணி கலவை சாதம் செய்து சாப்பிட்ணும். மெயினாக நான் சொன்ன அந்த அசைவெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ சாப்பிடக்கூடாதது என்ன, சாப்பிட வேண்டியது என்னங்கிறத ஷேர் பண்ணேன். கலவை சாதத்துக்கு பதில் வேறு எது வேணாலும் செய்து சாப்பிட்லாம். ஆனால் நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதை மட்டும் சேர்த்துறாதீங்க. மற்றபடி ஓகே தான். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.